தொடர் மரணங்கள். வெள்ளையங்கிரி ருத்ரன் கோபமா? அந்த மர்ம மலையின் ரகசியம் என்ன? கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளையங்கிரி மலையை பற்றி அறிந்திடாத சிவபக்தர்களே இருக்க முடியாது. ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த கோயில் 7 மலைகளை கொண்டுள்ளது என்பதும், அந்த மலையில் ஏறி இறங்குவதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல என்பதும் அந்த மலைக்கு சென்று வந்த சிவபக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதோடு இந்த கோயிலின் கிழக்கு பகுதியிலேயே முருகனின் 7வது படை வீடு என்று போற்றப்படுகின்ற மருதமலையும் அமைந்திருப்பதும் மற்றுமொரு சிறப்பாகும். இமயமலைக்கு இணையாக பக்தர்களால் புகழப்படுகின்ற தென் கைலாயமே இந்த வெள்ளையங்கிரி மலை. அதோடு இங்குள்ள 7 மலைகளுமே ஒவ்வொரு விதமான சிறப்புகளையும் வரலாற்று கதைகளையும் தாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட 7 மலையையும் கடந்து 7வது மலையின் உச்சியில் உள்ள சிவபெருமானை தரிசிப்பது சிவனை கைலாயத்திற்கே சென்று தரிசித்ததற்கு இணையான பலனை தரும் என்று கூறப்படுகிறது. இந்த பலனை அடைவதற்கு முன்பு சிவபக்தர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தன் உடலை தயார்படுத்திக் கொண்டு மலையேற செல்ல வேண்டும். ஏனென்றால் வெள்ளையங்கிரி மலை என்பது 1-2 மலைகளை மட்டும் கொண்டது அல்ல, கிட்டத்தட்ட 7 மலைகளை கொண்டது. அந்த மலைக்கு உண்மையிலேயே சென்று சிவனை தரிசித்து வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த மலையில் ஏறி இறங்குவது என்பது எவ்வளவு கடினமானது என்று. வழியில் செல்லும் பொழுது எந்தவித இடத்திலும் கழிவறைகளோ தங்கும் விடுதிகளோ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரோ கிடையாது. அந்த மலையில் இருக்கும் சுனைகளில் கிடைக்கும் தண்ணீரை மட்டுமே பருக வேண்டும். அதனால் இந்த மலையில் ஏறுவதற்கு முன்பு பக்தர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீரையும் உணவு பொருட்களையும் எடுத்துச் செல்வது மிகவும் நல்லது. அதே போன்று ஒவ்வொரு மலையை கடந்த பிறகு சற்று ஓய்வெடுத்து செல்வது மிகவும் நல்லது. முதல் முறை இந்த மலையில் ஒருவர் ஏறுகிறார் என்றால் கிட்டத்தட்ட 7 முதல் 8 மணி நேரம் கூட ஆகலாம் என்று கூறப்படுகிறது. அதோடு மலையின் உச்சிக்கு சென்ற பிறகு அங்கு நாம் சிறிது நேரம் அமர்ந்து உட்காருவதற்கு பந்தல் போட்டு வைத்திருப்பார்களா என்றால் அதுவும் கிடையாது. சிவபெருமானை தரிசித்துவிட்டு உடனடியாக நாம் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அங்கு உள்ளது. இப்படி வெள்ளையங்கிரி மலையில் நாம் கவனிக்கப்பட வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவை எதையும் அறியாமல் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் பதிவிடப்படும் வீடியோக்களை மட்டுமே நம்பி பலர் இந்த வெள்ளையங்கிரி மலையை எளிதில் ஏறிவிடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி செல்பவர்களில் சிலர் மரணத்தை தழுவியுள்ளார்கள் என்ற செய்தியும் தற்போது வெள்ளையங்கிரி மலை ஏற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மகா சிவராத்திரிக்கு முன்பாக வெள்ளையங்கிரி மலையில் ஏறிய சில இளைஞர்கள் பாதியிலேயே மூச்சு திணறலும் இதய கோளாறும் ஏற்பட்டு இறந்தது செய்திகளில் பரபரப்பாக வெளியானது. அது மட்டுமின்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரபல தனியார் தொலைக்காட்சியின் தொகுப்பாளரான ஒருவர் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று வந்து தன்னுடைய அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அவற்றை பார்த்தாலே தெரியும் வெள்ளையங்கிரி மலை எப்படி அவரை அலற வைத்துள்ளது என்பது. இதனால் தற்போது சமூக வலைதளங்களில் வெள்ளையங்கிரி மலையேற விரும்புபவர்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகள் தற்போது பதிவிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று வெள்ளையங்கிரி மலை ஏற சென்ற கிரண் என்ற 22 வயது இளைஞன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளது செய்தி கோவை பகுதி முழுவதையும் அதிர வைத்திருக்கிறது. பெரியவர்களும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஏறும்போதுதான் பல நடவடிக்கைகளையும் சிலர் வெள்ளையங்கிரி மலை ஏறுவது தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இளைஞர்களும் இப்படி மரணித்து போன செய்தி வெள்ளையங்கிரி மலையில் உள்ள கடினத்தை புலப்படுத்துகிறதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது.